அழகரே, என்ன திடீர்னு கோயிலுக்குலாம் வந்திருக்க? எப்பவும் கோயிலுக்கு வரமாட்டியே? சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன்க்கா. நான் கும்பிட்ற சாமி நேற்று வரைக்கும் வீட்டில் இருந்துச்சு. அதனால் எனக்கு எந்த கோயிலுக்கும் போக தோணலை. நான் பண்ண சின்ன தப்பால் அந்த சாமி வீட்டை விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டில் சாமியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. என் சாமி வீட்டில் இருந்த வரைக்கும் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குச்சு. அம்பட்டு கஷ்டத்தையும் அதை தாங்கிக்கிட்டு வெறும் சந்தோஷத்தை மட்டுமே எனக்கு கொடுத்துச்சு. அது இருந்த வரைக்கும் நான் பசியோடயே இருந்ததில்லை. என் வயிறு பசிக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே தெரியும். அது எதுவும் பண்ண வேணாம், எங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். 1000 யானை பலம். நீ போனதும் பலகீனமாயிட்டேங்க்கா. வாழ்க்கையை பார்த்தா பயமாக இருக்கு. நீ இல்லாமல் நான் எப்படிக்கா இருப்பேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அழகரே, கலங்காத. சாப்பிட்டியாடா? ஏண்டா, வெளியே போறப்போ இந்த மாதிரி சாதாரண சட்டை போடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒழுங்கான சட்டை போட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ எப்படிக்கா இருக்க? அம்மா என்னடா சொல்றாங்க? சமாதானம் இருக்காங்களா? இல்ல இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காங்களா? என்னக்கா நீ என்னை பற்றியே கேட்டுட்டு இருக்க? நீ எப்படிக்கா இருக்க? மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சொந்த அப்பா அம்மா அண்ணன்னு அதே வீட்டில் இருக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற கூட்டத்தில் எப்படிக்கா உன்னால் இருக்க முடியுது? என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன நடக்கணும்னு தலையில எழுதியிருக்கோ அதானே நடக்கும். இல்லைக்கா, உன் தலையில் எல்லாமே சரியாக தான் எழுதியிருக்கு. அது எல்லாத்தையும் அழைச்சிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையில் நீ மாட்டிக்கிறதுக்கு காரணம் நான் தானேக்கா. என் வாழ்க்கை, நான் காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கை, இது ரெண்டும் தாங்க எனக்கு தெரிஞ்சு சடக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லார் வாழ்க்கையும் விட உன் வாழ்க்கை தாங்க எனக்கு முக்கியம். மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை உனக்கு சேர்த்து வச்சு காலம் பூராவும் உன்னையும் உன் பிள்ளையும் என் தோளில் நான் சுமக்கணும். மொத்தமாக உன்னை குப்பையில் தூக்கி போட்டேனேக்கா. நினைக்க நினைக்க மனசு தாங்க மாட்டேங்குது. நீதான்க்கா நம்ம குடும்பத்தோட வெளிச்சம். நீ போனதுக்கப்புறம் அந்த வீடு இருந்துருச்சுக்கா. என்னை அடிக்கா, திட்டு, ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கா. உன் அன்பால் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு ஏன்க்கா இப்படி கொள்கிறேன்? நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. டேய் லூசு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆண்டாளை நீ கட்டிக்கிட்டதுக்கும் எனக்கு நடந்த கொடுமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா அதையே யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. ஆண்டாளோட நீ சந்தோஷமா இரு. அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை நான் தம்பிக்காக தான் பண்ணேன். என் தம்பி இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்கிற நிம்மதியும் திருப்தியும் எனக்கு போதும்டா. அக்கா, நீ வந்திருக்கா. அந்த வீட்டில் இருந்து நீ என்ன சாதிக்க போற? நீ ஊன்னு சொல்லு, அவன் எல்லாரையும் வெட்டி ஒளி போட்டுறேன்.